அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு பணவரவுக்கான தாந்திரிக எளிய முறை. இது ஆண் பெண் செய்யலாம், வீடுகளில் செஞ்சு வச்சுக்கலாம், அல்லது நம்ம தொழில் செய்யும் நிறுவனங்களில் வைக்கலாம், நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பணவரவு தடையில்லாத பணவரவுக்கு வழி செய்யும். இது ரொம்ப எளிமையான முறை, பொருள் செலவு கிடையாது, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது வளர்பறை கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. தடையில்லாத பணம் வரும். ரொம்ப அற்புதமான முறை. இது ஒன்று மட்டும் செய்யணுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வீடு, கடை, உங்களோட பர்ஸு, அதுக்குள்ளேயும் இதேமாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு அற்புதமான தாந்திரிக முறை. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்துங்க, ஒரு பச்சை நிற நூல், கிறிஸ்டல், ஒயிட் கிறிஸ்டல். சரிங்களா? இது ஈர்ப்பு, இந்த கிறிஸ்டல் என்னென்னா ஈர்ப்பு சக்தியை, பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியை அதிகமாக இழுத்து கொடுக்கும். இந்த கிறிஸ்டல் ரொம்ப அற்புதமான கிறிஸ்டல். அடுத்து இந்த கிறிஸ்டலை சேகரிச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் ஷீட்டு, அந்த ஒயிட் ஷீட்டில் நான் சில நம்பர்கள் சொல்கிறேன், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், அந்த வேர்ட்ஸும் எழுதிக்கோங்க. ஒயிட் ஷீட்டில் இது மாதிரி எழுதிக்கிறணும். சரிங்களா? முதல்ல ஒரு ஒயிட் ஷீட்டில் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கிழித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அந்த ஒயிட் ஷீட்டில் நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 71 42 73 21 89 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. அந்த நம்பர்ஸுக்கு கீழே நான் கொடுக்குற வேர்டை எழுதுங்க. கவுண்ட் டிவைன் அப்படிங்கிறத வேர்டு. இந்த கவுண்ட் அப்படிங்கிறது COUNT, கவுண்ட் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் எழுதி ஒரு கோடு போட்டு, டிவைன் DIVINE, டிவைன், இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது, கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். சரிங்களா? திரும்பியும் நம்பர் சொல்கிறேன். 71427321 893 நம்பர் எழுதணும். கீழே கவுண்ட் டிவைன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதணும். பச்சை நிற பெண்ணில் எழுதணும், கிரீன் கலர் இங்கில் எழுதணும். சரிங்களா? எழுதி இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக நான் பயன்படுத்துகிறது மணி ஆயில். ஸோ இது மணி ஆயில். மணி ஆயில் நீங்கள் ரெடி பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ அதுக்கான மூலிகைகள், அதுக்கான மந்திர உச்சாரணம் இதெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக நல்ல வாசனை திரவியம், ஜாஸ்மின் ஆயில் எடுத்துங்க. ஸோ அந்த ஆயிலை எடுத்து கொஞ்சம் இந்த பேப்பரில் எல்லா கார்னரும் தடவிட்டு மேலே தடவிட்டுருங்க. அதேமாதிரி இந்த நோட்டில் அந்த ஆயிலை லைட்டாக தடவிடுங்க. கார்னருக்கு தடவி விட்டுட்டு, இந்த கிறிஸ்டல்லையும் லைட்டாக தொட்டு கிறிஸ்டல்லையும் தடவிடுங்க. அந்த மாதிரி இந்த நூல்லையும் இந்த ஆயிலை தடவிட்டு, முதல்ல இந்த நோட்டை இப்படி சென்டரில் வச்சு ஃபோல்டிங் பண்ணணும். இப்படி நல்லா பார்த்துங்க, இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து இந்த கிறிஸ்டலை இந்த நோட்டுக்குள்ளே
இந்த மேல் சைடு ஊசியாக இருக்கும், அந்த சைடு மேலே வரணும். சரிங்களா? இது மாதிரி உள்ளே வச்சு இப்போ இந்த பச்சை நிற நூலில் இதுக்கு மந்திரம் ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே கட்டணும். ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும், ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும், ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும், ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லி இந்த நோட்டை எடுத்து உங்களோட பீரோவில் வைங்க, பணப்பெட்டியில் வைங்க, உங்களோட பர்ஸில் வைங்க, உங்களோட தொழில் செய்கிற பணப்பெட்டி அந்த கல்லாப்பெட்டியில் போட்டு வைங்க. பணவரவு தடையில்லாத பணவரவுகள் வரும். பணவரவு வரும்னே நம்மளுக்கெல்லாம் மேலே வந்து கொட்டிடும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்மளுக்கு தொழில் முறையில் வெற்றியை கொடுக்கும், அதுக்கான தொழில் விருத்திகளை கொடுக்கும். தடைப்பட்டு நிற்கிற பணம், நிறைய பேருக்கு பில் கலெக்ஷன் ஆகலை, எனக்கு வர வேண்டிய பணம் வெளியிருந்து வரமாட்டுது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இது வேலை செய்யும். கொடுத்த பணம் திரும்பி வரலனாலும் இதை எழுதி வைக்கலாம், அதுக்கும் இது வேலை செய்யும். வீட்டில் வந்து இல்லைங்கிற நிலையே இருக்காது. ஸோ நம்ம பணப்பெட்டியில் எப்பயும் பணம் இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இதோட தாந்திரிக ரகசியம். ரொம்ப எளிமையான முறை, அற்புதமான முறை, நிச்சயம் வெற்றி கொடுக்குற முறை. நல்லது நண்பர்களே, மீண்டும் உங்களை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.